செய்திகள் தொடர்கின்றன. திருத்தணி அருகே முயல் வேட்டைக்கு சென்ற தந்தையும் மகனும் வயல்வெளியில் அமைக்கப்பட்ட மின்சார வேலியை கவனிக்காமல் மிதித்ததால் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள ராமபுரத்தை சேர்ந்தவர்கள் ஜெயசங்கரன், இவரது மகன் சுரேஷ். இவர்கள் இருவரும் முயல் வேட்டைக்கு சென்றனர். அப்போது வயல்வெளியில் விலங்குகளை தடுப்பதற்காக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி அவர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போய் செஞ்சு வருவார், பார்த்தா வரல. அவருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அப்படின்னு மத்தியானத்துக்கு தேடினேன், தம்பே வரல. திரு காலையிலும் போய் செஞ்சு தேடணும், திரு தம்பில் ஆளவே. அதோட இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். வேலூர் அருகே செம்பேடு கிராமத்தில் உயர் அழுத்த மின்கம்பி ஒன்று அறுந்து விழுந்தது. இதில் சுப்பிரமணி என்பவரது வீடு மீது மின்கம்பி பட்டதில் தீயில் எரிந்து சாம்பலானது. வீடு அருகே இருந்த 4 ஆடுகள் மின்சாரம் தாக்கியதில் பலியாகி உள்ளன. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கேரளாவில் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை இந்த மாதம் 29ஆம் தேதி வருகிறது. இதனை முன்னிட்டு பெங்களூரில் உள்ள யஷ்வந்த்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து எர்ணாகுளம் மற்றும் திருநெல்வேலிக்கு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. யஷ்வந்த்பூரிலிருந்து சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 20, 22ஆம் தேதிகளில் யஷ்வந்த்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 9:40 மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்தடைகிறது. அதேபோன்று யஷ்வந்த்பூர் சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 21, 23ஆம் தேதிகளில் திருநெல்வேலியில் இருந்து பிற்பகல் 2:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை 4 மணிக்கு யஷ்வந்த்பூர் சென்றடைகிறது. சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் 32 பேர் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பல்லவன் சாலையில் மாநில கல்லூரி மாணவர்கள் மற்ற கல்லூரி மாணவர்களை தாக்க சென்றதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மாநில கல்லூரி முதல்வரும் கல்வித்துறை இயக்குநர் செந்தமிழ் செல்வியும் சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஆணையரிடம் மாணவர்களை விடுவிக்க கோரி பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து மாணவர் ஒருவர் கூறுகையில், அண்மையில் கல்லூரி வளாகத்தில் போலீசார் நுழையக்கூடாது என்பது உட்பட 8 கோரிக்கைகளை கல்லூரி நிர்வாகத்திடம் முன்வைத்திருந்ததாகவும், இதை மனதில் வைத்துக் கொண்டு போலீசார் மாணவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். நம்ம கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் பயணம் செய்யும் போது என்ன பண்ணாங்கன்னா 40 பேரை பஸ்லேயே வச்சு கைது செஞ்சு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத இடத்துல அவங்க கைது செஞ்சு மாணவர்கள் கத்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க சொல்லி அவங்களால தேவையில்லாத வழக்கெல்லாம் அவங்க மேலே பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு ரிமாண்ட் அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த பசங்களோட ஒவ்வொருத்தரோட ஃபியூச்சர் என்ன ஆகும், பாதிக்கப்படும், எவ்வளோ அதை பற்றி ஒரு கேரம் எடுத்துக்காம இன்னைக்கு அவங்களோட சுயநலத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இன்னைக்கு எத்தனை பேர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சு ரிமாண்ட் அடிச்சிருக்காங்க. வரக்கூடிய இந்த கல்லூரி நாட்களில் நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தோம்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். 150 ரூபாய் கொடுக்கல் வாங்கல் தகராறு முற்றியதில் குடிபோதையில் இருந்தவர் மற்றொருவர் மீது அம்மிக்கல்லை தலையில் போட்டு கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வேதாந்தபுரத்தில் வசிப்பவர் பாண்டியன். இவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு தனது மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து தனியாக குமாரபாளையத்தில் வாழ்ந்து வருகிறார். இவரும் பவானி வர்ணபுரத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவரும் பந்தல் போடும் தொழில் செய்து வருகின்றனர். பந்தல் பொருட்கள் உரிமையாளர் ஒருவரிடம் பாண்டியன் 150 ரூபாய் கடனாக வாங்கியிருந்தார். அந்த பணத்தை திருப்பிக் கொடுத்தது குறித்து பாண்டியனிடம் சக்திவேல் கேட்டுள்ளார். இதில் அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதில் சக்திவேல் பாண்டியனின் தலை மீது அம்மிக்கல்லை தூக்கி போட்டுள்ளார். குடிபோதையில் அவர் இவ்வாறு நடந்துள்ளார். இதில் பாண்டியன் தலை நசுங்கி அதே இடத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த கொலை தொடர்பாக சக்திவேல் குமாரபாளையம் போலீசில் சரணடைந்தார். போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் நடுக்கடலில் மீன்பிடித்த போது படகின் திசை திருப்பும் பலகை உடைந்ததால் 4 மீனவர்கள் நடுக்கடலில் விழுந்து உயிருக்கு போராடினார்கள். அவர்களை மற்றொரு விசைப்படகு மீட்டு கரை சேர்த்தது. தூத்துக்குடி புதுத்தெருவைச் சேர்ந்த அலெக்ஸ் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் அலெக்ஸ், கிறிஸ்டி உட்பட 5 பேர் மீன்பிடிக்க சென்றனர். அதிகாலை 2:30 மணி அளவில் திருச்செந்தூர் அருகே எதிர்பாராத விதமாக அந்த படகின் திசை திருப்பும் பலகை உடைந்தது. இதனால் 5 பேரும் நடுக்கடலில் விழுந்து 3 மணி நேரம் தத்தளித்தனர். இந்நிலையில் அந்த மீனவர்களை அந்த வழியாக வந்த விசைப்படகு மீனவர்கள் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். அவர்கள் சென்றிருந்த படகும் 15,000 ரூபாய் மதிப்புள்ள மீனும் கடலில் மூழ்கின. நீலகிரியில் நடைபெற்று வரும் புல்லட் பைக் பிரியர்களுக்கான தென்னிந்திய அளவிலான போட்டியில் 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தென்னிந்திய அளவிலான புல்லட் பைக் போட்டி நடைபெற்று வருகிறது.
இந்த போட்டியில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட பைக் பிரியர்கள் கலந்து கொண்டனர். பைக் போட்டியில் பங்கேற்க தரையில் கால் வைக்காமல் மெதுவாக இயக்கவும், 4 பேர் கொண்ட குழு பைக்கை 50 மீட்டர் தூரம் வரை தூக்கி செல்லவும் வரைமுறைகளை விதிக்கப்பட்டிருந்தன. ரைடர்ஸ் ரீயூனியன் ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி they are conducting a சவுத் ஜோன் மீட். இந்த மீட் வந்து ஒரு ஃபேமிலி ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 4 ஸ்டேட்லேருந்து வந்து பார்ட்டிசிபேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஃபங்க்ஷனில் வந்து அவங்களோட ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்லோ ரேஸு, அதேமாதிரி அசம்பிளிங் வார், கேரி ஓவர் பைக், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ். அதுபோக வந்து ஒரு கெட் டுகெதர்ஸ் மாதிரி இங்கே வந்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து 17th ஈவினிங்லேருந்து இப்போ வந்து நாளைக்கு மார்னிங் 19th மார்னிங் வரைக்கும் வந்து இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. பைக் போட்டியில் வீரர்கள் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தினர். நேற்று தொடங்கிய பைக் போட்டி நாளை வரை நடைபெற உள்ளது. வீரர்களின் சாகசங்களை ஏராளமானோர், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். விருதுநகரை அடுத்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற மதுபோதை, புகையிலை பழக்கம் ஆகிய சீரழிவுகளுக்கு எதிரான புகைப்பட கண்காட்சியை மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கண்டு களித்தனர். 11 வயது முதல் 18 வயது வரையிலான இளம் வயதினர் 25% பேர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளனர். 100 ரூபாய் சம்பாதிக்கும் தொழிலாளர்களும் தாங்கள் சம்பாதித்த பணத்தை குடித்து வீணடித்து விடுகின்றனர். பள்ளி மாணவர்கள் சிலரும் அந்தஸ்து என்ற பெயரில் போதை வஸ்துக்களை உபயோகிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர். இவ்வாறு பாதிக்கப்படும் இளைய தலைமுறையை பாதுகாக்க இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் புகைப்பட கண்காட்சி ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்று வருகிறது. இந்த புகைப்பட கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவிகள் உட்பட பொதுமக்கள் பார்த்து செல்கின்றனர். உலக அழகி போட்டியில் சீன அழகி யுவென்சியா வெற்றி, பாராட்டுகள் குவிகிறது. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.